ஓகேங்களா? சோ நான் இந்த சின்டெக்ஸ் மூலியமா தான் இங்க ஒரு ஃபைல நான் கிரியேட் பண்ணிட்டு இந்த URL என்னென்னலாம் கண்டென்ட் இருக்கோ அது இந்த ஃபைல்குள்ள ஃபைல் கிரியேட்டே அதுக்குள்ள காப்பி ஆக சொல்றேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ இன்ஸ்டால் sol.sh ஃபைல் வந்து பூட்ஸ்ட்ராப்ல போய் ஸ்டோர் ஆயிடுமா இல்ல லைக் இல்ல நீங்க இருக்கக்கூடிய கரண்ட் பாத் நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த பாத்ல வந்து அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். நான் இப்போ ரூட் கீழ இருக்கேன், டிஃபால்ட் ஹோம் டைரக்டரி கீழ இருக்கேன். அங்க எனக்கு இந்த ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஃபைலுக்குள்ள தான் என்ன இருக்கும்னா பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆன மெத்தடாலஜி எல்லாமே இந்த ஃபைலுக்குள்ள இருக்கு. நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணா மட்டும் போதும். Can you see this? The script name, script version, everything. ஒரு exe ஃபைல் தான். நம்ம விண்டோஸ்ல exe ஃபைல் யூஸ் பண்றது பதிலா இங்க ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைல் யூஸ் பண்றோம். exe ஃபைல் நம்ம ரன் பண்ண உடனே எனக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே பேக்ரவுண்ட்ல போய் இன்ஸ்டால் ஆகும். கரெக்ட்டா? அதே மாதிரி இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைல் நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே எனக்கு இந்த சால்ட்ஸ்டாக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே பேக்ரவுண்ட்ல போய் இன்ஸ்டால். ஓகே. அது பேக்ரவுண்ட்ல இன்ஸ்டால் ஆகும்னு சொல்றது பூட்ஸ்ட்ராப்லயே போய் இன்ஸ்டால் ஆயிடுமா இல்ல லைக் வேற எவர் உங்களோட சிஸ்டம் பூட் மெக்கானிசம்ல போய் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். ஓகே ஓகே ஓகே. So first I use கல்ல L-O கொடுத்துறோம் இல்லையா? L. ஓகே. இதுல -L-O என்ன சார்? As I told, see, I'll just show you. See, Linux curl command is used to download or upload data to a server via any supported mechanism. ஓகேங்களா? நான் ஒரு லிங்க் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். அதனால தான் நான் curl-l ன்னு ஸ்பெசிஃபை பண்ணி நான் என்ன லிங்கை கொடுத்திருக்கனோ அந்த லிங்கை நான் ஹிட் பண்ணலாம். இல்லனா நீங்க இந்த URL இது ஆக்சுவலா எனக்கு பாத்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் சால்ட்ஸ்டாக்கோட அபிஷியல் வெப்சைட்டோட URL. இந்த வெப்சைட்ல தான் எனக்கு பூட்ஸ்ட்ராப்போட பேக்கேஜஸ் வச்சிருக்கான். நீங்க அது உங்க பிரவுசர்ல போட்டு ஹிட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். இது உங்க லோக்கல்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு லோக்கல்ல இருந்து கூட நீங்க உங்க ரிமோட்டுக்கு புஷ் பண்ணிக்கலாம் WinSCP மூலமா. ஆனா அப்படி பண்ணாம இந்த curl மூலமா இந்த லிங்கை நான் ஹிட் பண்ணி இங்க இருக்க டேட்டா எல்லாம் இங்க ஒரு ஃபைல நான் புது ஃபைல கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நான் டேட்டாவை காப்பி பண்றேன். அவ்வளவுதான். ஒரு சின்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபைன். wget சொல்றாங்க. Yeah, wget also works in the same mechanism. wget கூட நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா network downloader which is used to download files from the server or the internet. So இந்த இடத்துல நீங்க curl wget நீங்க கொடுக்கறப்போ அந்த particular packages வந்து நீங்க காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நீங்க சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்க டெஸ்டினேஷன் மிஷின் எங்கவோ அங்க உங்க ஆக்சுவல் டேட்டா காப்பி ஆயிடும். wget ஸ்பேஸ் உங்க பிரவுசர்ல இருக்க எந்த டேட்டா நீங்க ஃபெட்ச் பண்ணனும்னு நினைக்கிறீங்க. For example, இங்கே ஒரு wget நான் யூஸ் பண்ணிருக்கேன். Elastic search. Okay. If you see, இது ஒரு வெப்சைட் URL தான். சோ இங்க ஒரு zip packages கிடைக்குது. சோ எனக்கு எங்கன்னா ஒரு வெப்சைட்ல இருக்கிற இந்த பாத்ல வந்து ஒரு zip ஃபைல் இருக்கு. இந்த பாத்துக்குள்ள நீங்க போய் பார்க்கலாம். இந்த பர்టిక్యులர் பாத்ல எனக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பர்టిక్యులர் வெப்சைட்ஸ்ல. சோ இந்த இடத்துல எனக்கு இந்த பர்టిక్యులர் ஃபைல் வேணும். இந்த டாக்குமெண்ட்ல இருக்க இந்த ஃபைல் எனக்கு வேணும்ன்றப்போ நீங்க இந்த wget கமாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ wget followed by the enter URL நீங்க கொடுத்தீங்கன்னா எந்த சர்வர்ல நீங்க காப்பி பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த சர்வர்ல you will get that particular package. Like this. You do not have to download it to local, again use WinSCP and manually get it. Instead of that, அப்படியே நீங்க வந்து இருக்கிற லினக்ஸ் மிஷின்ல இருந்தே உங்க பிரவுசர் ரீட் பண்ணி டேட்டாவை கேப்சர் பண்றதுக்கு இந்த curl wget எந்த ஒரு ஷார்ட்கட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Got it? Yes, bro. Thank you. Now I just copied the package from the browser. I need to run it. அவ்வளவுதான். எப்படி ரன் பண்றதுன்னா it's a shell scripting file. When you are as root user sudo தேவையில்லை, but giving sudo is always a best practice. நீங்க ரூட்டா இருக்கிறப்போ sudo தேவைப்படாது, பட் sudo கொடுத்தாலும் தப்பு இல்லை. sudo sh நான் ஏன் சொல்றேன்னா நான் ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைல ரன் பண்ண போறேன். .sh ன்னு எண்டாச்சுன்னா it is a shell scripting file. .py ன்னு எண்டாச்சுன்னா it is a python file. .tar ன்னு எண்டாச்சுன்னா it is a tar file. .zip ன்னு எண்டாச்சுன்னா it is zip file. .zip ன்னு இருந்ததுன்னா நீங்க unzip பண்ணுவீங்க. .sh ன்னு இருந்ததுன்னா ஷெல் ஃபைல நீங்க ரன் பண்ணுவீங்க. .py ன்னு இருந்தாலும் it's a python file. python ஃபைல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க.
ஆனா .exe ஃபார்மேட்ல வந்து நீங்க லினக்ஸ் குள்ள போட முடியாது. போட்டாலும் லினக்ஸ்க்கு அது தெரியாது. பேட் ஃபார்மேட் வந்து அது எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ லினக்ஸ்க்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வகையில ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நீங்க வந்து பேக்கேஜை வந்து சர்வர்க்குள்ள கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் sudo sh I'm going to run a shell scripting file and I need to specify the file name what I'm going to run. கூட ரெண்டு பாராமீட்டரும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். -p ன்னு ஒரு பாராமீட்டர், -m ன்னு ஒரு பாராமீட்டர். எதுக்கா ரெண்டு பாராமீட்டர் பாஸ் பண்றேன்னா -p is for dependence with packages. சால்ட்டுக்கு என்னென்னலாம் டிபெண்டன்சிஸ் தேவையோ அதையும் நீ இன்ஸ்டால் பண்ணிக்கன்னு சொல்றது தான் டிபெண்டன்சிஸ். பேசிக்கா வந்து சால்ட்டுக்கு என்ன டிபெண்டன்சிஸ்னா பைத்தான். ஸோ இப்போ அப்டேட்டட் பைத்தான் வெர்ஷன் இல்ல, உன் அப்டேட்டட் பைத்தான் வெர்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கன்னு சொல்றதுக்கு இந்த p represents pip packages, all the dependencies will get installed. m is very easy. நான் இந்த சர்வர்ல என்ன இன்ஸ்டால் பண்ண போறேன், மாஸ்டர். ஸோ -m ன்னு கொடுத்தனா மாஸ்டர் கான்ஃபிகரேஷன் இன்ஸ்டால் ஆகும். -m இல்லாம கொடுத்தனா வெறும் மினியன், அதாவது என் சைல்டு கான்ஃபிகரேஷன் மட்டும் சர்வர்ல இன்ஸ்டால் ஆகும். So step number 1, I need to create a machine. I need to install master configuration on it. So I'm going to give -m as per we discussed in this document. Create one EC2 machine and install master configuration on it. So I created a EC2 machine and I'm installing master configuration on it. That's it. So இதுனா நான் சொன்ன அந்த background. அந்த event bus 0MQ இது எல்லாமே நீங்க இப்ப செக் பண்ணீங்கன்னா உங்க பேக்ரவுண்ட்ல எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டே வரும். The event bus 0MQ 4505 4506. If you cleanly watch in the background, you can clearly see here the ZMQ is passing 0MQ. All these things is in a single package. First salted இப்ப latest version வந்து version 8 வரைக்கும் போறோம். ஆனா initial version 2011ல வந்தப்போ இந்த பஸ் எனேபிள் பண்றது ZMQ எனேபிள் பண்றதுலாம் மேனுவலா இருந்த ஒரு ஆக்டிவிட்டி. ஆனா இப்ப போக 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 கிளையண்ட்டுக்கு ஈஸியா இருக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் பேக்கேஜ்ல பண்டில் பண்ணி கொடுத்துட்டான். நம்ம பண்ண அதிகபட்சமான ஆக்ஷனே என்னன்னா பேக்கேஜை சர்வர்ல காப்பி பண்ணோம், அந்த பேக்கேஜை ரன் பண்ணோம், அவ்வளவுதான். ஸோ salt master related setting will get installed in this machine. ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு செக் பண்றதுக்கு, மாஸ்டர் செட்டிங் இன்ஸ்டால் ஆயிடுச்சான்றது செக் பண்றதுக்கு எனக்கு நிறைய கமாண்ட் இருக்கு. sudo service salt master status to check the master status. இல்லனா ps-ef pipeline grep master, any command you can use. So when I type this first command, it shows me my master is active and up and running. So எப்பயாவது நீங்க மாஸ்டர்ல இருந்து எக்ஸிட் பண்ற ட்ரை பண்றப்போ உங்களுக்கு மாஸ்டர்ல இருந்து புஷ் பண்ண முடியல, ஏதாவது ஃபெயில் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் L1 லெவல் ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி இருக்குன்னா மாஸ்டர் அப்ல இருக்கான்றதை நீங்க செக் பண்ணிக்கணும். ஏதாவது ரீசன்ல டவுன் ஆச்சுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் தி ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட் ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்டாப்போ ஸ்டார்ட் ஆகும். டவுன் ஆயிடுச்சுன்னா ஸ்டேட்டஸ்ல இடத்துல ஸ்டார்ட்னு ட்ரை பண்ணீங்கன்னா உங்க மாஸ்டர் திரும்ப அப் ஆயிடும், அவ்வளவுதான். இல்லைன்னா ps-ef pipeline grep இது எல்லாமே உங்க லினக்ஸ் செஷன் அப்போ சொல்லியிருப்பாங்க. ப்ராசஸை grep பண்றதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோன்றது. else finally I can use something called as netstat. netstat எதுக்காக யூஸ் ஆகும்னா எனக்கு லினக்ஸ் மிஷின்ல ஆக்டிவ் TCP போர்ட்ஸ் பர்டிகுலரா பாக்குறதுக்கு. எதுக்காக இந்த netstat கமாண்ட் நான் போட்டிருக்கேன்னா சால்ட் மாஸ்டர் எனேபிள் ஆச்சுன்னா அந்த சர்வர்ல என்ன ஆகும்னு சொன்னா 4505 4506 ரெண்டு போர்ட் எனேபிள் ஆகும்னு சொன்னேன், கரெக்டா? இப்ப நல்லா வாட்ச் பண்ணுங்க, 4505 4506 ரெண்டு போர்ட் எனக்கு எனேபிள் ஆயிருக்கு. இதுவே சால்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரெண்டு போர்ட்டுமே இந்த சர்வர்ல எனேபிள் ஆயிருக்காது. பட் ஆஃப்டர் தட் இஃப் ஐம் செக்கிங் இட் இஸ் எனேபிள் பிகாஸ் மாஸ்டர் இஸ் ரன்னிங். மாஸ்டர் needs these two ports to do the push and pull activity. So everything is good right now in the server. I'll type history. You can see whatever action I did till now. If you have any doubts, you can ask me. So from the salt stack install பண்றதுக்கு do we need to have any concern on the instance type of the master server? No, minimal level of instance is enough. But if you take in a real-time perspective, they will not go for multi-master. So always they will make sure the master is in a highly secure and highly available zone. So at least ஒரு T3.medium level இருக்கிற ஒரு சர்வர் தான் வந்து அதிகபட்சமா மாஸ்டர் கிரியேட் பண்ணுவாங்க. Okay. So is there any prerequisites? Only prerequisite is Python. For Ansible or SaltStack, you need Python. That's a base prerequisite. Python இருந்தா தான் உங்களுக்கு இந்த டூல் செட்டப் பண்ண முடியும். Why? Because இதுல நீங்க யூஸ் பண்ற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ரெண்டுத்துலயுமே வந்து YAML.
ஸோ யாமல்ன்ற ஒரு சின்டெக்ஸை நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு பைத்தான்ன்ற ஒன்று டெஃபினட்டா தேவை. குட். All of you clear? Any doubts? Yes. Super. Now my step number 1 is done. Let me go to the step number 2, which is nothing but create a second EC2 machine and install child related settings. So in the second EC2 machine already நான் create பண்ணிருக்கேன். இதுல login பண்ணி child related settingsலாம் இதுல enable பண்ணுங்க. As I promised, I'll keep my master machine in white color and the slave machines in black color, so we'll have a difference. Okay, sorry guys, I think a network interruption, bad network. Okay, I have fresh server over here. So here, use the same thing, whatever you did in your first mission. So in the first mission, நீங்க என்ன பண்ணீங்க? Just copy this. Done. Then இதை run பண்ணணும். எப்படி? sudo sh the file name கொடுத்து -p ன்ற ஒரு parameter. -name கொடுக்கலாமா? font size increase பண்ணுங்க. Yeah, font size increase பண்றேன். -name கொடுக்கலாமா? கொடுக்கூடாது. இது child. சூப்பர். எனக்கு child மட்டும் வேணும்ன்றதுனால நான் இங்க -name கொடுக்க போறது. Just with -p. That's it. So minion related settingsலாம் இதுல install ஆயிடும். Done. Next step number 3. master IP எடுத்துட்டு வந்து childல ஆட் பண்ணணும். எப்படி அதை ஆட் பண்றது? master machineக்கு login பண்ணுங்க. master machineல host name ட்ரை பண்ணுங்க. So you'll get the master machine IP. Copy this and go to your child. So white color machine is the master and this black guy over here is the child. So take the IP from your master machine and over child server குள்ள வந்து default configuration file. Salt or default configuration files la enga irukona etc salt. So if anyone asks interview la yaravadhu default path salt or default configuration path enna nu ketanga etc salt. So if installation ku appuram etc salt ன்ற ஒரு path enable ஆகும் etc/etc/salt ன்ற அந்த path கீழ உங்களுக்கு salt related ஆன எல்லா configuration filesமே உங்களுக்கு available ஆ இருக்கும். அதுல minion ன்ற ஒரு particular file நீங்க ஓபன் பண்ணி உங்க master IP அங்க நீங்க enter பண்ண போறீங்க. Okay, so once this installation is done, I'll just open the file. Done. So vi etc salt on the path minion என்றது file name. இதுதான் default configuration file. இத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சிட்டா போதும். etc salt என்ற பாத்தும் இந்த minion என்ற configuration file. இந்த ஃபைலுக்குள்ள போயிட்டு ஃபைல்ல எல்லாமே ஆல்ரெடி வந்து அவைலபிளா இருக்கும். YAML ஃபார்மேட்ல அவைலபிளா இருக்கும். நீங்க புதுசா ஏதோ டைப் பண்றதுக்கோ சின்டாக்ஸ் டிரைவ் பண்றதுக்கோ அவசியம் கிடையாது. ஜஸ்ட் எங்க ஆட் பண்ணணும்ன்றதை எக்ஸாக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா set the location of salt master னு கேட்டிருக்கான். சோ இந்த இடத்துல make sure you are uncommenting this line first. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா uncomment பண்ணாமயே master IP ஆட் பண்ண ட்ரை பண்ணி எனக்கு கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் ஆகலன்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் திங் எப்பவுமே இந்த மாதிரி கமெண்ட் ஆயிட்டு இருந்ததுன்னா இட் ரெப்ரசன்ட் தட் லைன் ஷுட் நாட் எக்ஸிக்யூட். ஸோ எக்ஸிக்யூட் ஆகுனா முதல்ல அதை அன்கமெண்ட் பண்ணுங்க, தென் ஒன்லி இட் வில் எக்ஸிக்யூட். தென் as இவனோட டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைலும் YAML ஃபார்மேட்ல தான் இருக்கும். YAMLோட பேஸ் சின்டாக்ஸ் என்னன்னா கீ வேல்யூ. ஒரு கீக்கு ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணிப்போம், இல்ல மல்டிபிள் வேல்யூஸ் கூட அசைன் பண்ணலாம். ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். கரெக்டா எக்ஸாக்டா ஒன் ஸ்பேஸ் இங்க இருக்கணும். இந்த ஸ்பேஸ் நீங்க கொடுக்கலனாலும் உங்களுக்கு வந்து ஃபெடரேஷன் நடக்காது. ஸோ மேக் ஷுர் யூ ஆர் அன்கமெண்டிங் திஸ் and make sure you are exactly giving one space over here. That's it. எந்த வித பெரிய ஆக்டிவிட்டியும் கிடையாது. மல்டி மாஸ்டர் யூஸ் பண்ணும்போது எப்படி ஐபி கொடுக்கும்? I'll teach you. மல்டி மாஸ்டரோட செட்டப் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நம்ம டிஃபரெண்ட் இன்னர் மாஸ்டர் கிரியேட் பண்றப்போ நான் அதை உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன்.
ஸோ லாஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்ன சொன்னேன், மாஸ்டர் ஐபி சைல்ட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மாஸ்டர் அத்தான்டிகேட் பண்ணணும்னு சொன்னேன். அத்தான்டிகேட் பண்றதுக்கு உங்க மாஸ்டர் சர்வர்ல போயிட்டு சால்ட் கீன்ற ஒரு கமாண்ட் நீங்க டைப் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 கீ தெரியும், அக்செப்டட், டினைட், அன்அக்செப்டட், ரிஜெக்டட். இப்போ எனக்கு ஒரு ஐபி வந்து அன்அக்செப்டட் கீ கீழே தெரியுது. நான் என் சைல்டு மிஷின்ல போய் ஹோஸ்ட் நேம் டைப் பண்றேன். 172.31.81.13 தெரியுது. இங்க பாருங்க 172.31.81.13. I can see the same IP over here. So என்ன இருக்கு, என்னோட சைல்ட்ல இருந்து என் மாஸ்டருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஆனா அந்த ரிக்வெஸ்ட் வந்து அன்அக்செப்டட் கீஸ்ல இருக்கு. இந்த சைல்டு கேட்டிருக்கான், நான் இனிமே நீ சொல்றதை கேட்கிறேன், என்ன உன் கீழே எடுத்துக்கோன்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ இவனை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணணும். அகைன் அதே கமாண்ட் தான், சால்ட் கீ கூட ஸ்மால் ஏ ஃபார் அக்செப்ட் அண்ட் whom you want to accept அந்த ஐபி. அவ்வளவுதான். இப்போ நீங்க திரும்ப அதே சால்ட் கீ கமாண்ட ரன் பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி அன்அக்செப்டட் கீல இருந்த ஒருத்தன் இப்போ அக்செப்டட் கீல வந்துட்டு. ஸோ நவ் ஃப்ரம் நவ் இந்த சர்வர்ல என்ன ஆக்ஷன் நீங்க பண்ணனாலும், ஏதாவது டிப்ளாய்மெண்ட் பண்ணாலும், ஏதாவது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாலும், ஏதாவது ப்ராசஸ் கில் பண்ணனாலும், ஏதாவது ஃபைல் ஸ்டார்ட் பண்ணாலும், ஏதாவது லினக்ஸ் கமாண்ட் நீங்க ரன் பண்ணனாலும் from your master you can execute. Everything can be done from your master. So this is how you do the bootstrap method. If you are clear on this, I'll go with the next type of method in another different server. Linux and Windows la நம்ம போய் பார்க்கலாம். But before going there, இது வரைக்கும் எல்லாருக்கும் clear-ஆ? ஏதாவது doubts? I have a doubt. Yeah, good. So as you said, like we are adding the IP of the child to the master to the child. So that is okay, fine. But நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு பெரிய என்வாயர்மெண்டா இருக்கு, அங்க நான் சால்ட் ஸ்டாக் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, ஸோ அகெயின் லைக் ஈச் அண்ட் எவ்ரி சர்வர்ல லாகின் பண்ணி நான் மாஸ்டரோட ஐபியை போடுறதுக்கு பதிலாக இஸ் தேர் எனி ஆட்டோமேட்டட் வே டு புஷ் தட் லைக் த்ரூ புஷ் மெக்கானிசம் ஆர் மேனுவலா தான் பண்ணி? நீங்க சர்வர்ஸ் ஆட்டோமேட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு டெராஃபார்ம்ன்ற ஒரு டூல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? சோ டெராஃபார்ம் மூலமா நீங்க ஆட்டோமேட் பண்ணி எல்லா ஹோஸ்ட் ஐபிசி நீங்க ஆட் பண்ணலாம். இல்லனா AWSல யூசர் டேட்டா மூலமாவும் நீங்க பாஸ் பண்ணலாம். பட் ஆட்டோமேட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்றதுக்கு நான் இதை சொல்றேன். பட் செகண்டரி சினாரி என்னன்னா, இது எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய ஒன் டைம் ஆக்டிவிட்டி. நான் என்கிட்ட 100 மிஷின்ஸ் இருக்குன்னா நான் டெய்லி உட்காந்து 100 மிஷின்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன் பண்ண போறேன். என் ப்ராஜெக்ட் வரப்போ இனிஷியல் செட்டப்ல நான் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் நான் என் ப்ராஜெக்ட் செட்டப் பண்றேன்னா அந்த 1 வீக்கோ 2 டேஸோ நீங்க செட்டப் பண்ணுவீங்க. ஸ்டில் ரிமைனிங் 5 இயர்ஸ் நான் நெக்ஸ்ட் இயர் இதே டைமுக்கு வந்து இதை நான் என் சைல்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த மாசத்துல இருந்து அந்த சைல்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ திஸ் ஒன் டைம் ஆக்டிவிட்டி. பட் ஸ்டில் இதை ஆட்டோமேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா AWSலயே வந்து யூசர் டேட்டா மூலியமாவும் பண்ணலாம், இல்ல டெராஃபார்ம்லயும் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் நீங்க புஷ் பண்ணலாம். இதுல புஷ் மெக்கானிசம்ல வந்து ஒன்னு சொன்னீங்கல்ல, நான் மாஸ்டர் சர்வர்ல வந்து ஸ்லேவ்ஸோட ஐபிஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு, அது உங்களுக்கு அகைன் மேனுவல் ஆக்டிவிட்டி தானே. எல்லா ஸ்லேவ் ஐபி நீங்க கலெக்ட் பண்ணி எடுத்து போடணும். ஓகே ஓகே. And Muhil, this is open source. Ansible is also open source, but fully open source கிடையாது. அதாவது சில பேக்கேஜஸ் வந்து சில பர்டிகுலர் மிஷின்ஸ்க்கு தான் ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்கான். நிறைய கமாண்ட்ஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. I can say like 20% it is open source. For testing purpose or studying purpose எவ்வளவு தேவையோ அது வரைக்கும் ஓப்பன் சோர்ஸ் ஆக்கி வச்சிருக்கான். But it's not fully open source. And whenever you're asking question, don't ping me privately, ping to everyone. So உங்க கொஸ்டின்ஸ் என்னன்னு மற்றவங்களுக்கும் தெரியும், and they will also get the knowledge. So Muhil was asking whether it's open source. It's open source, but not fully. That's it. You still have to pay and use if you go for the entrepreneurs version. Entrepreneurs version போறதுனால என்ன அட்வான்டேஜ்னா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு கன்சோலே தரும். AWS கன்சோல் மாதிரி சால்ட் கன்சோல் எனக்கு ஓபன் பண்ணி தரும். ஆன்சபிள்லயும் உங்களுக்கு வந்து ஆன்சபிள் டவர்னு ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு பெய்டு வெர்ஷன் தான். இது எல்லாமே நீங்க வச்சு என்ன பண்ணலாம்னா இன்னும் ஈஸியா உங்க சர்வர்ஸை மேனேஜ் பண்ணலாம். பட் தட் இஸ் நாட் இன் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஈஸியா ஆக்குறதுக்கு அவன் என்டர்பிரைஸ் வெர்ஷன்ஸ்ல நீ பே பண்ணா மட்டும்தான் நான் தருவேன்றதை சொல்றேன். இப்போ கிளைண்ட்லாம் பே பண்ணி பெய்ட் வெர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. நம்ம அந்த மாதிரி டாபிக்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வர்க் வித் 4 கம்பெனிஸ். 3 பேங்கிங் டொமைன்ஸ்ல வர்க் பண்ணியிருக்கேன், ஒரு ஹெல்த் கேர்ல வர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்லணும்னா பேங்கிங் டொமைன்ஸ்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் பே பண்ணி யூஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. ரிமைனிங் கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட்டை கட் பண்றதுக்கு டெவாப்ஸ் பண்ற ரீசன் என்னன்னா ஃபாஸ்டர் சர்வீஸ் டெலிவரியில பெட்டர் காஸ்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் தரத்துக்கு தான். ஸோ மோஸ்டா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் செக்யூர்டான டூல்ஸை சூஸ் பண்றது தான் கிளைண்டோட பெர்ஸ்பெக்டிவ். அது இல்லாம எனக்கு பிசினஸ் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்றப்போ
காஸ்ட்டை பத்தி அவங்க வரி பண்ண மாட்டாங்க. ஓகே. அது அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் இப்போ நம்ம கவர் பண்ணுவோமா? அதுல அந்த அளவுக்கு என்னென்ன போறது இல்ல. டேட்டா இருக்கு, எப்படி எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்றதை நான் உங்களுக்கு கிளியர் பிக்சர் கொடுத்துறேன். உங்களுக்கு ரியல் Okay. டைம்ல யூஸ் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே. Done. Okay, let me go to this. Someone unmuted, you want to ask me something? ஹோஸ்ட் நேம் ஐபி அட்ரஸ் ரெண்டுமே கொடுக்கலாமா இல்ல ஹோஸ்ட் நேம் மட்டும் தான் கொடுக்கணுமா? ஹோஸ்ட் நேம்ன்ற வர்றது தான் உங்க ஐபி அட்ரஸ். ஹோஸ்ட் நேம் வேற, உங்க ஐபி அட்ரஸ் வேற கிடையாது. ஹோஸ்ட் நேம் அடிக்கிறப்ப நீங்க என்ன வருதோ அதுதான் உங்க சர்வரோட ஆக்சுவல் ஐபி. உங்க மிஷினை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஹோஸ்ட் நேம் இடத்துல எங்க லிஸ்ட் ஆகுதோ செக் பண்ணீங்கன்னா உங்க பிரைவேட் ஐபி கீழே இருக்கும். ஓகேங்களா? ஹோஸ்ட் நேம் இடத்துல லிஸ்ட் ஆகுது நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா உங்க சர்வரோட பிரைவேட் ஐபி தான் உங்களுக்கு காட்டும். பிரைவேட் ஐபி ஆட் பண்றதுனால என்ன பெரிய அட்வான்டேஜ்னா பப்ளிக் ஐபி வந்து டைனமிக்கா இருக்கும். நீங்க ரீபூட் பண்ணா மாறிடும். ஓகே. பட் பிரைவேட் ஐபி வந்து ஸ்டாட்டிக், எத்தனை தடவை ரீபூட் பண்ணாலும் அதே ஐபி தான். ஸோ ஹோஸ்ட் நேம் நடிக்கிறப்ப எனக்கு லிஸ்ட் ஆகுது வந்து என்னோட பிரைவேட் ஐபி. ஸோ இட் வில் நாட் சேஞ்ச். Okay, next I have a Linux machine and Windows machine also to show you cross platform நம்மளுக்கு சப்போர்ட் ஆகுன்றதுக்காக இந்த டிஃபரெண்ட் மிஷின் எடுத்திருக்கேன். இப்போ இங்க இருக்கக்கூடிய மிஷின்ஸ்ல நம்ம செகண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்டலேஷன் பார்க்கலாம், அதாவது ரெபாசிட்டரி டைப் ஆஃப் இன்ஸ்டலேஷன். So let me log into this Linux machine. Just change the settings to yes.
So go back to my document. The first was bootstrap. இப்போ நம்ம என்ன வச்சிருக்கோம்னா repository setup எப்படி பண்றது. So இங்க கீழ இருக்கிறது எல்லாமே repository URLs தான். So இது நான் டைரக்டா வந்து நான் browser கூட ஹிட் பண்ணலாம் to view the SaltStack official document website. So இப்போ நம்ம எந்த பேஜ்ல லேண்ட் ஆயிருக்கோம்னா SaltStack ஓட default project repository package இருக்கக்கூடிய இடம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவன் ஆரம்பிக்கிறது bootstrap தான். So bootstrap பத்தி என்ன சொல்றானா Salt bootstrap is a shell script that detects the target platform and select the best installation method. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் 2 சர்வர்ஸ் பண்ணோம். அது இல்லாம ரெபாசிட்டரி வேணும்னா எந்த பர்టిక్యులர் ரெபாசிட்டரி சர்வரோ அதை நீங்க செலக்ட் பண்ணுவோம். Debian Debian, Red Hatனா Red Hat machine, Ubuntuனா Ubuntu machine, SUSEனா SUSE, Fedora Fedora, Windows, Mac OS. So I created a Red Hat machine, so I am selecting this. So அதுக்கப்புறம் இங்க அவன் ஷேர் பண்ணிருக்க ஸ்டெப்ஸ் run the following command to install the SaltStack repository and key. So இதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அகைன் வந்து SaltStack ஓட கீயும் ரெபாசிட்டரி வந்து உங்க மிஷின்ல வந்து காப்பி ஆகும்ன்றான். ஸோ உங்க லோக்கல் ரெபாசிட்டரியோட SaltStack ஓட ரெபாசிட்டரி வந்து மெர்ஜ் ஆயிடும். ரெபாசிட்டரி இன் த சென்ஸ் ஒரு லாக்கர் மாதிரி அதுல எல்லாமே அவைலபிளா இருக்கும். இங்க நீங்க கீழே பாக்குற எல்லா பேக்கேஜஸுமே அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம் ரெபாசிட்டரியில. ஆனா பூட்ஸ்ட்ராப் வந்து டிஃபால்ட் மெக்கானிசம் எடுத்து இன்ஸ்டால் பண்ணணும். எனக்கு மாஸ்டர் தேவையில்லை, SSH தேவையில்லை, கிளவுட் பேக்கேஜஸ், API பேக்கேஜ் தேவையில்லை. இந்த லாஸ்ட் மூணுமே டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் API கால்ஸ் பண்றப்போ லாஸ்ட் 3 யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இங்க தேவை ஒரே ஒரு மினியன் மட்டும்தான். So I'm just going to take this. So இப்போ இந்த மினியன் இன்ஸ்டலேஷன் எங்க இருந்து எடுத்து நடக்கும்னா உங்க மாஸ்டர் ரெபாசிட்டரில இருந்து மினியன் இன்ஸ்டலேஷன் மினியன் கான்ஃபிகரேஷனை கேரி பண்ணி இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதுதான் பூட்ஸ்ட்ராப்க்கு ரெபாசிட்டரிக்கு இருக்கிற பிரைமரி டிஃபரன்ஸ். அதர் than that you don't have any difference. Apart from that உங்க செகண்ட் மினியன் அதாவது உங்க ஃபர்ஸ்ட் மினியன் நீங்க கிரியேட் பண்றப்போ என்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்களோ அந்த ஆக்டிவிட்டி அப்படியே இந்த சர்வர்ல ரெப்ளிகேட் பண்ணுவீங்க. So after installing minion, what you did? You took the IP of your master and entered into the minion, right? அதே ஆக்டிவிட்டி தான் இங்கேயும். உங்க மாஸ்டர் சர்வரோட IP நீங்க காப்பி பண்ணிக்கிட்டு when I type post name will get something. Go to your console and see what is that. Under your master, if you see, it is nothing but your private IP of your machine. So in the private IP of your master, உங்க child machineல etc salt default configuration path சொல்லிருக்கேன். இந்த இடத்துல போயிட்டு add your master IP, uncomment this, take this slash, uncomment it, then give the IP. Additionally இந்த சர்வர்ல நான் என்ன பண்ண போறேன்னா id:testdev னு நான் ஆட் பண்ண போறேன். Now go back to your master and type salt key. Unaccepted key இருப்பாங்க test dev னு இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் மிஷினுக்கு வந்து எனக்கு அந்த சர்வரோட ஹோஸ்ட் நேம் காட்டுச்சு. ஆனா செகண்ட் மிஷின்ல எதனால எனக்கு ஹோஸ்ட் நேம் காட்டல? I just added something called as ID. உங்க etc salt minion ஃபைல்ல நீங்க போனீங்கன்னா நான் அடிஷனலா இப்போ ஒரு கீ அண்ட் வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன். எப்பவுமே ஹோஸ்ட் நேம் வச்சு டார்கெட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஈச் அண்ட் எவ்ரி டைம் இனிமே நான் செகண்ட் மிஷின் இந்த ஃபர்ஸ்ட் மிஷினை நான் டார்கெட் பண்ணா இந்த மொத்த ஹோஸ்ட் நேமையும் நான் என்டர் பண்ணணும். இந்த ஃபுல் ஐபி எனக்கு ரிமெம்பர் இருந்தா மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் சர்வரை என்னால டார்கெட் பண்ண முடியும். இந்த மாதிரி வேணாம் சர்வருக்கு வந்து ஏதாவது அலைஸ் நேம் நிக் நேம் வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் வைக்க முடியும். எப்படி வைக்கலாம்னா நீங்க எங்க மாஸ்டர் ஐபி ஆட் பண்ணீங்களோ அதே ஃபைல்ல ID: உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இனிமே இந்த மிஷின்ல நான் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா மாஸ்டர்ல டெஸ்ட் டெவ் அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணனா இந்த பர்டிகுலர் மிஷின்ல அந்த ஆபரேஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை எப்படி அக்செப்ட் பண்றது? ஸ்ரவன், இந்த ஸ்டெப்பை நம்ம ஸ்கிப் பண்ண முடியுமா இல்லை? ஸோ ஈச் டைம் இப்போ ஏதாவது ஒரு மினியன் சர்வர் இருக்குன்னா அதுக்கு நான் ஈச் டைம் அந்த கீ அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. கீ அக்செப்டன்ஸ் நீங்க எதுக்காக பேக்ரவுண்ட்ல பண்றீங்கன்னா பேக்ரவுண்ட்ல சர்டிபிகேட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். இவன் சர்டிபிகேட்ஸ் அவனுக்கு வந்து புஷ் பண்ணிட்டு அவனை ட்ரஸ்டட் ஹோஸ்டா ஆகும். அவனை ட்ரஸ்டடா நீங்க ஆக்கலனா உங்களால கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. சர்ட் கம்யூனிகேஷன் நடக்கல. ஓகே ஓகே. அது ஆட்டோமேட் பண்ண முடியுமா? Like in the sense, if you want to run the sudo salt key -a, you can set in cron tab. Cron tab நீங்க அது ஒரு picture time வச்சிட்டு each and every time if you want you can trigger it. Then சும்மா சர்வர்ஸை கமாண்ட் பண்ண ட்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டெவ் மிஷின் அதாவது ரெண்டாவது மினியனை மட்டும் நான் கமாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். test.ping
So I'm getting a response from the second machine. இல்ல ரெண்டு சர்வருமே ரெஸ்பாண்ட் பண்றாங்களான்னு பாக்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டார் இல்ல குளோப் வேல்யூ. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் மிஷினை ரெஸ்பாண்ட் பண்றான், செகண்ட் மிஷினும் ரெஸ்பாண்ட் பண்றான். ஜஸ்ட் பிங் பண்ணி பாக்குறேன் என் டெஸ்டினேஷன் மிஷின்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வருதான். எஸ், these two missions இவனும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றான், இவனும் எனக்கு ரெஸ்பாண்ட் டெஸ்ட் பண்றான். டாட் பிங்க்ங்கிறது டிஃபால்ட் பாராமீட்டரா? எஸ், டிஃபால்ட் பேராமீட்டர். வேற ஏதாவது இருக்கா நம்ம பிங்க் பண்ணி பார்க்க? ஸோ டெஸ்ட்டுக்கு பதிலாக நான் வேற ஏதாவது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10,000 பேராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த பேராமீட்டர்ஸ் சொல்ல மாட்டோம், ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். எனக்கு சால்வ்ஸ்ல ஆல்மோஸ்ட் 10,000 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன்ஸை பாக்குறது, வாட் ஆர் த டாப் மோஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூ யூஸ் இன் ரியல் டைம்ன்றது ஐ ஷேர் இட். ஓகே. Finally, I log into Windows. Okay, so I'm Windows machine. Windows machineலயும் நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், என்னால மாஸ்டரிங் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? நோ, முடியாது. ஓகே, பிகாஸ் சம் இன்டர்வியூ டு ஷேர் ட்ரிக்கியா கேட்கறதுக்காக எனக்கு ஒரு மாஸ்டர் விண்டோஸ் மிஷின் இருக்கு, ஸ்லேவ்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு, எப்படி டபுள் ஷூட் பண்ணுவான்னு கேட்பாங்க. ஸோ உங்க நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்காக நீங்க சிம்பிளா தைரியமா சொல்லலாம், கண்டிப்பா வந்து என்னால கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆன்சிபிளா இருக்கட்டும், சால்ட் ஸ்டாக்கா இருக்கட்டும், மாஸ்டர் செட்டப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. So what I will do, I'll do the master installation. So Windows வந்து we need the exe file. So repository package in a exe format, I'm just copying it. So just exe file மட்டும் தான் காப்பி பண்ணிருக்கேன், just double click it and run. Next, I agree. So install பண்றப்ப என்ன கேக்குறானா, மாஸ்டர் யாரு எனக்கு சொல்லிருன்னு கேக்குறான். Why? Because he knows that he cannot be Windows வந்து மாஸ்டர் இருக்க முடியாதுன்றத he knows. So while installing itself, மாஸ்டர் எனக்கு யாரு, மாஸ்டரோட ஐபி எனக்கு என்டர் பண்ணிருன்றத கேக்குறான். I'm giving. The second column என்னன்னா the nickname, அங்க test down கொடுத்த மாதிரி இங்க test Windows, I can give any nickname over here. That's it. So while installing itself, you'll ask who is the master. எதுக்குன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் என்னால மாஸ்டர் செட்டிங் பண்ண முடியாதுன்றது, மாஸ்டர் சால்ட் கான்ஃபிகரேஷன் என்னால விண்டோஸ்ல செட்டப் பண்ண முடியாது. பட் அந்த லினக்ஸ் கூட நான் இந்த விண்டோஸ்ல ஃபெடரேட் பண்ணி வச்சுக்கலாம். So after this exe file is completed, the run is completed, everything is done. விண்டோஸ்ல என்ன சேலஞ்ச்னா, லினக்ஸ்ல பண்ண ரெண்டு ஆக்ஷன். லினக்ஸ்ல இப்ப நான் மினியனையும் மாஸ்டரை ரீஸ்டார்ட் பண்ணணும்னா ஐ யூஸ் த கமாண்ட். நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், sudo service salt master restart. minion restart பண்ணா sudo service salt minion restart. இதுவே லினக்ஸ் விண்டோஸ் மிஷின்ஸ்ல எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுவோம்னா, எல்லாமே வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு சர்வீசஸா ரன் ஆகும். ஸோ services.mscன்ற ஒரு ரன்ல நீங்க போய் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சால்ட் மினியன்ற ஒரு சர்வீஸும் தெரியும், அங்கிருந்து நீங்க ஈஸியா ரீஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் லினக்ஸ் மிஷின்ல உங்க டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்க இருக்குன்னு சொன்னா etc salt, அதான் டிஃபால்ட் பாத் சொன்னேன் கரெக்டா. இதுவே விண்டோஸ் மிஷின்ல உங்க டிஃபால்ட் பாத் எங்க எனேபிள் ஆகும்னா சி டிரைவ்ல சால்ட்ன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஸோ அண்டர் சி சால்ட் இஸ் த டிஃபால்ட் பாத். அந்த சால்ட் கீழே உங்களுக்கு தேவையான மினியனுக்கான எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். So under run, I type services.msc so that I can show you where the actual minion process enga run ஆகுதுன்றது காட்டுறது. Just do a refresh.
போய் salt minion தேடி பாருங்க. You can see. If you want to restart, இங்க இருந்து நீங்க restart பண்ணலாம். அவ்வளவுதான். Then மாஸ்டர்ல நீங்க போய் அக்செப்ட் பண்ணது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அப்படியே சேம் தான். Salt key. Test windows. அக்செப்ட் பண்றதுக்கு A கொடுத்து name. இல்ல ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணதை நீங்க delete பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா just D கொடுத்து டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் sudo salt key கொடுத்தேன்னா முதல்ல ஒரு ubuntu மிஷின், அடுத்து ஒரு லினக்ஸ் மிஷின், அடுத்து ஒரு விண்டோஸ் மிஷின், 3 பேருமே எனக்கு இப்படி ஸ்டோர் ஆகிறாங்க. ஒரே ஒரு மாஸ்டர் வச்சுக்கிட்டு இனிமே இந்த 3 சர்வரையும் வந்து நான் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். யாராவது இருக்கவங்க எக்ஸிஸ்டிங்கா டெலீட் பண்ணணும்னா இந்த ஏக்கு பதிலா டி, யாரை நீங்க டெலீட் பண்ணுமோ அந்த நேம் நீங்க கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி டெலீட் இட். லைக் திஸ் உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்க எல்லா சர்வர்ஸ்லயும் ஒரு சிங்கிள் மாஸ்டர் மூலியமா கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் we are using the tools called as configuration management. You can do any action like package installation, file creation, service start or anything. உங்க ப்ராசஸ்ல சர்வர்ஸ்ல நீங்க பண்ணக்கூடிய டே டு டே ஆக்டிவ் ஒரு அடாக் கமெண்ட்ஸாவோ ஸ்கிரிப்டை வச்சு நீங்க ஆட்டோமேட் பண்ணி you can complete your task. Any doubts? No. Super. So initial setup starting order we'll just stop for today. இந்த பேசிக் செட்டப்பை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. பண்ணாதான் உங்களுக்கு நாளைக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம்னு தெரியும். டுமாரோ we can see what are the various functions available. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 10,000 functions அவைலபிளா இருக்கு. அதான் மாஸ்டர்ல இருந்து சைல்ட் மிஷின்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. ஸோ அடாக் கமெண்ட்ஸ் மூலியமா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் புல் ஆபரேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். Then we can check how intelligent targeting can be done. Intelligent targeting in the sense எல்லா சர்வர்ஸை மட்டும் தான் மாஸ்டர் டார்கெட் பண்ணுமா? கிடையாது. எனக்கு ஒரு 100 சர்வர் இருக்குன்னா அது ஒரு கண்டிஷன் அண்ட் ஆர் நாட் கொடுத்தோ, இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் தெரியும், லாஸ்ட் லெட்டர் தான் தெரியும், நடு லெட்டர் தான் தெரியும், ஸ்டில் என்னால டார்கெட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இட்ஸ் பாசிபிள். இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் டார்கெட்டிங் எப்படி பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். Then we can see how to write a YAML scripting. அடாக் கமாண்ட்ஸ்ன்றது ஒரு சிங்கிள் கமாண்டை பாஸ் பண்றதுக்கு தான். பட் YAML மூலியமா ஒரு bunch of action எப்படி பண்றதுன்றதை we will check it. Then finally we can also see how to set up multi master mode. But இது எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுனால if you need to understand that, you need to definitely practice this master minion setup. ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு என் பிபிடியும் இந்த வீடியோ நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டு ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமா இருந்தாலும் it will be easy for you. Got it? Anything to ask me before drop off? You can ask. டோட்டல் எத்தனை செஷன்ஸ்? Sorry? புரியல. டோட்டல் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் லிமிட் கேக்குறீங்களா? இல்ல இந்த சால்ட் செஷன் டோட்டலா எத்தனை செஷன் போகும்னு கேக்குறேன். You will have today and next class. Okay, total 2 classes. Yeah. -d போட்டா மாஸ்டர்ல இருந்து அந்த ஸ்லேவ் எலிமினேட் ஆகுமா? ஸ்லேவ் இல்லாம இண்டிபெண்டன்ட் சர்வரா? அப்படி அந்த EC2 மிஷினே டெர்மினேட் ஆகுமா? ETC மிஷின் டெர்மினேட் ஆகாது. ஜஸ்ட் உங்க மாஸ்டர்ல இருந்து அந்த சர்வரை ரிமூவ் பண்றீங்க. இனிமே ட்ரஸ்டட் ஹோஸ்ட் கிடையாது. நான் அவனை கமெண்ட் பண்ண போறேன். ஓகே. Thank you. Yeah. ப்ரோ அந்த டெக்ஸ்ட் ஃபைல் டைப் பண்ணிருக்கீங்களா? ஷேர் பண்றீங்களா? நோட்பேட் ஃபைல் நான் டைப் பண்ணதா? இல்ல ஃபர்ஸ்ட் எனிவே இந்த டாக்குமெண்ட் நான் டைப் பண்ணது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. நான் அதை உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்றேன். கீழ பாத்தீங்கன்னா நான் சால்வ் பண்ண எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். எப்போ ரெக்கார்டிங் கிடைக்கும்? சாரி, ரெக்கார்டிங் எப்போ கிடைக்கும்? Yeah. Okay, thank you guys. I'll just update you the next class. We can see the remaining this concept on the next class. Okay. Thank you. Yeah, thank you. Thank you. Thank you, Shravan. Thank you. Thank you.